பெருவிழா காண ஆயிரம் லட்சம் லட்சோப லட்சம் என வந்தனர். சிற்றூர் மக்கள், பேரூர் மக்கள், நகர மக்கள். மலர் தோட்டம் அசைவது போல் மாதர் கூட்டம். மாமதுர தமிழோசை கேட்பதற்கு துடிக்கின்ற மங்கையர் கூட்டம். மரங்களிலே பூத்திருக்கும் இளைஞர் கூட்டம். மாநகர வீதிகளில் மகர தோரண கூட்டம். திக்கெட்டும் புகழ்வணக்கும் தென்புலத்து இலக்கிய காவலர்கள் தேரூர்ந்து வருகின்ற சிறப்பு காண காரூர்ந்து வருகின்றார் கணக்கற்றோர். பாரூர்ந்து வருவது போல், கதனியிலே ஏரூர்ந்து செல்வது போல் எங்கிருந்து கிளம்பிற்று இந்த கூட்டம்? நம்மை நாமே இழந்துவிட்ட காட்சி என்றோ இந்த காட்சி. இன்ப தலைநகரம் தந்த காட்சி. பெட்டிக்குள் இருக்கின்ற பணம் போல கட்டுக்குள் இருந்த கூட்டம் கட்டி கரும்பு நிகர் தமிழ் விழா காண்பதற்கு தவித்து நின்றார். உடைந்துவிட்ட பெட்டி பணமெல்லாம் 1, 2, 10, 100 உருள்வது போல் நாணயமாய் ஓடுகின்றார். காவலரும் கடிதோச்சி மெல்ல நாணயமாய் தடுக்கின்றார். என்ன உணர்ச்சி, எத்தனை எழுச்சி! கணவனுக்கும் மனைவிக்கும் தாயகமே மூச்சு என்ற கவிதைக்கு இலக்கணமோ இக்கூட்டம். வாழ்நாளில் காணாத வரலாறு கண்டுவிட்டோம். ஆதலினால் மகிழ்ந்திருப்போம், துணிந்திருப்போம், மாடியிலே அமர்ந்திருப்போம், தெரு கோடியிலே உயர்ந்திருக்கும் மாளிகையின் உச்சியிலே நின்றிருப்போம். ஏற்றமிகு தமிழுக்கு விழா எடுப்போம் என நிற்கும் சிறப்பு வாரீர். ஆஹாஹா, வங்க கடலலையா, வந்திருக்கு மக்கள் தலையா. அம்மவோ, பார் சிறுத்ததால் படை பெருத்ததோ, படை பெருத்ததால் பார் சிறுத்ததோ என்று கலிங்கப்பரணி பாடிய ஜெயங்கொண்டார் இந்த அரும்படை கண்டால் கரும்பிடை கலந்த எறும்பென ஆவார் அன்றோ. அறவழியில் பெரும்படை கண்டு தமிழுக்கு வரும் தடைபல கடந்த முதலமைச்சர் அண்ணாவும் அவர்தம் தம்பியராம் அமைச்சர்களும் வந்துவிட்டார். அவர்களை அகமெலாம் மகிழ்வுதுள்ள ஆர்ப்பரித்து வரவேற்கின்றார் ஆயிரம் ஆயிரம் தமிழர். எப்பொறுப்பு ஏற்பினும் ஏற்றமிகு ஏற்பாடுகள் எழில்மிகு அமைவதற்கு என்றும் போல் இன்றும் தான் கண்காணிப்பு. ஒளியிட்ட தங்கம் போல் ஒளிவிட்டு புகழ் சேர்க்கும் தமிழ் விழா காண வெளிநாட்டு மேதைகளும் விழியட்டும் வரை நோக்கி வியப்புற்று அமர்ந்திருந்தார். நாடாளுமன்றத்தார் நல்லோர் பல்லோர் வல்லோர் தமிழ் தம்பியர் கலைபெருகும் தும்பிகளாய் அங்கிருந்தார். துள்ளும் தமிழால் நெஞ்சை அள்ளும் வள்ளல்களை காண வந்திருந்தார். தமிழ் உலத்தார், தகமை சான்றோர், பேரவையாளர், பெருந்தக பெரியோர் அனைவருமே வந்திருந்தார். மொய்த்திருக்கும் கூட்டத்தார் வைத்திருக்கும் மனமெல்லாம் ஒன்றின் மீதே, அது தமிழின் மீதே, தமிழ் விழாவின் மீதே. புவியரசர் மெச்ச புலிவில் கயல் என்றே கொடியரசு நாட்டி தமிழ் முடியரசர் ஆண்ட சிறப்பெல்லாம் காண்பதற்கு குடியரசு தலைவர் வருகின்றார். நம் தமிழரசு தலைவர் அண்ணா வரவேற்கின்றார். நாயகத்து பண்பாடு சிந்தாமல் சிதறாமல் நாட்டின் நாயகத்தை வரவேற்கும் தமிழர் கண்டு அகங்கனிந்து முகம் மலர்ந்து கரங்கூப்பி வணங்குகின்றார். பல யுகங்கடந்து போனாலும் மறக்காமல், தவங்கடந்து கேட்டாலும் கிடைக்க முடியாமல் ஜெகம்புகழும் ஊர்வலத்தை காண்பதற்கு தயாராவீர்.
கன்னி தமிழ்த்தாய் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த தமிழ்த்தாய். இலக்கிய செல்வங்களாம் தொல்காப்பியம், தூய திருக்குறள், பார்புகழும் 10 பாட்டு, ஏற்றமிகு 8 தொகை, ஆன்றோர் போற்றும் 50 காப்பியம், 5 குழந்தைகளாய் அருகிருக்க அன்னை வலம் வருகின்றாள் சென்னை நகர் வீதியிலே. அந்த தமிழன்னை பெற்ற திருமகன் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் பொழுதுண்டு பின் செல்பவர் என்று வளமான வாழ்வுக்கு இலக்கணம் வகுத்தவன். அறம் பொருள் இன்பமெனும் முப்பாலில் தேன் கலந்து தெவிட்டாத தீஞ்சுவை கலந்து அனைத்துலக அரசுக்கும் குடிமக்களுக்கும் அழியாத மறை தந்து அழியாமல் இருப்பவன். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என வள்ளுவன் தந்த குரலுக்கோர் எடுத்துக்காட்டாய் வழக்குரைத்த கண்ணகி தேவி. காவியுகு நீரும் கையிற் தனிச்சிலம்பும் ஆவி குடிபோன வடிவும் கொண்டு நீதி கேட்ட நேரிழையாள் கல்வனா என் கணவன் என இடியென முழங்கி புயலெனச் சீறிய பூம்புகார் பத்தினி, சிலம்பு செல்வி, சிலப்பதிகார தலைவி, கோவலனுக்கு மந்தமாருதம், கோல் பிறந்த பாண்டியனுக்கோ சண்டமாருதம். பழந்தமிழ் கலை இது தாளமே வரணும். தக்க தில்லி தக்க ஜுண்டு தக்க தில்லி தக்க ஜுண்டு தக்க தில்லி தக்க ஜுண்டு தக்க தில்லி தக்க ஜுண்டு சரிகட்டதாம் தக்க ஜுண்டுதாம் சரிகட்டதாம் தக்க ஜுண்டுதாம் பலாங்கு தக்க திமிதாம் பலாங்கு தக்க திமிதாம் பலாங்கு தக்க திமிதாம். பைந்தமிழ் பண்ணிசை பகமுடன் பாட பாரசின பொலி ஜதியுடன் ஆட. முல்லைக்கு தேறிந்த பாரி பரவி படர்வதற்கு கொம்பின்றி தவித்த முல்லை தன் புரவி தேரேறி படரட்டும் என்று கொடை அருவி குணத்தோடு கொடுத்திட்டான். பிறவி பெரும்பயனை அடைவதற்கு ஈதலுக்கு இணையாக வேறொன்றில்லை. ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. இந்த உணர்வினை இன்றைய மனிதர் பெறவே இறைவன் பாரி ஈந்தான் தேரினை என்று இலக்கியம் வரைந்தார். வள்ளல் பாரி இல்லை இன்று, அவன் உள்ளம் கொண்டோர் வாழ்க நன்று. வருகின்றாள் ஔவை மூதாட்டி, கனித்தமிழில் சொல்லுவதற்கும் புலனை மிக்காள். அரசர்கள் திறனை பாடி தமிழுக்கு அணிவல பூட்டி நின்றாள். நெடுங்காலம் வாழ்வதற்கு தான் பெற்ற நெல்லிக்கனியை அதிகமான் என்ற மன்னன் ஔவைக்கே தந்தான் என்றால் அவள் புலமை கூறுவதற்கு அமைந்ததே இந்த காட்சி.